அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2024க்கு வேக்கன்சி வந்து அதிகரிக்குமான்றது தான் பல பேரோட ஒரு வேதனையாகவே இருக்குது. ஏன்னா டிஎன்பிஎஸ்சியிலே வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4ன்றது தான் நிறைய பேர் எழுதக்கூடிய எக்ஸாம். கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் பேர் மேலே வந்து எழுதக்கூடிய எக்ஸாம். ஸோ இதில் வேக்கண்ட் வந்து பார்த்திங்கன்னா 6600 ப்ளஸ் வேக்கண்ட் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது இல்லாமல் லாஸ்ட் குரூப் 4லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் கார்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்காது. அதாவது ஃபாரஸ்ட் ரிலேட்டடான எக்ஸாம் எதுவுமே இருக்காது. ஸோ அதுக்கு தனியாகவே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமை கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த போலீஸ் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் போலீஸ் எக்ஸாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க தான் அதை வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 ப்ளஸ் வேக்கண்ட் வந்து போயிடுறதால ரொம்ப டஃப்பாக தான் வந்து குரூப் 4 எக்ஸாமில் மாறிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அதால் கண்டிப்பாக வேக்கன்சி இம்ப்ரூவ் பண்ணணுன்றது தான் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களோட கோரிக்கையாக இருக்குது. ஸோ அதால் நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு வந்து சோசியல் மீடியாவில் வந்து ட்ரெண்ட் பண்ணுங்கள், ட்வீட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி வந்து கண்டிப்பாக வந்து நிறைய வேக்கன்ட் இருக்குது. ஜென்ரலாகவே குரூப் 4 எக்ஸாமை பொறுத்த அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் விடுறதுக்கு முன்னாடி ஒரு வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணும்போது ஒரு வேக்கன்சி இம்ப்ரூவ் பண்ணி தான் அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் விடும்போது வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ இது ஜென்ரலாக எப்பயுமே நடக்கக்கூடிய விஷயந்தான். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ எப்படி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாம் எழுதியாச்சு. ஸோ வேக்கன்சி அதிகரிச்சதுனாலும் அதிகரிக்கலைனாலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நல்ல கான்ஃபிடண்ட்டாக 170 ப்ளஸ் கொஸ்டின்ஸை நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த குரூப் 4ல் உங்களுக்கு வேலை கிடைக்க போகிறது உறுதி. ஸோ அதால் வந்து நீங்கள் என்ன போஸ்டிங்ஸு, ஸோ எந்த மாதிரி பிளேஸில் எடுக்கலாம், ஸோ இந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ நீங்கள் ஒரு 160 எடுத்துருக்கேன் சார், நான் என்ன பண்ணுறது? ஸோ இனிமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னா, கண்டிப்பாக வந்து முடிஞ்சது தான். ஸோ நெக்ஸ்ட்டு குரூப் 4 நீங்கள் 2025 வந்து பார்த்திங்கன்னா வருமா, நம்பி படிக்கலாமான்னா கண்டிப்பாக படிங்க. ஸோ ஏன்னா வந்து மேலுமே வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து நிறைய வேக்கன்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 18,000 வேக்கன்சிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் அது என்னன்றது தெரியல. பட் கன்ஃபார்மாக அஃபிஷியலாக வந்தால் தான் நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் 4 எக்ஸாமை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஆண்டுகளில் வந்து நியூ சிலபஸ் வந்து மாறுமா, ப்ளஸ் நியூ புக்கு வந்து சேஞ்ச் ஆகுமான்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி எதுவுமே நடக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா வந்து குரூப் 2 குரூப் 2A இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிமினரி நடத்தி மெயின்ஸ் நடத்தி இன்டர்வியூ போஸ்ட் இதெல்லாம் போகிறதுக்கு 2 இயர்ஸ் கிட்ட ஆகிடுது. 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸு. ஸோ அதில் குரூப் 4 வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாமே அனௌன்ஸ் பண்ண முடியல. ஏன்னா 20 லட்சம் பேர் எழுதுறதால. ஸோ கண்டிப்பாக வந்து எந்த சேஞ்சஸுமே வராது, நீங்கள் நம்பி படிக்கலாம். ஸோ குரூப் 4 எக்ஸாமில் நீங்கள் வெற்றி பெறணும்னா இப்போலேருந்தே படிங்க. ஒரு 120 டேஸ் 180 டேஸ் 6 மந்த்து பிளான் வச்சு நீங்கள் எப்போலேருந்தே பொறுமையாக ஒர்க் அவுட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமை நீங்கள் ஈஸியாக கிராக் பண்ணி வெற்றி பெறுறது ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் எது ஒன்றுமே வந்து முன்னாடி இருந்தே ஸ்டார்ட் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்கலாம், இல்லைனா வந்து லாஸ்ட் மினிட்ஸில் படிக்கலாம்னா கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது. எக்ஸ்பெஷலி நீங்கள் 160 150 கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்கன்னா, ஸோ என்னென்ன ஏரியாவில் நீங்கள் வீக்காக இருக்கீங்களோ அதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. ஸோ வரக்கூடிய குரூப் 4 நல்லா எதிர்கொள்கிறதுக்கு இப்போலேருந்தே தயாராகுங்க. ஸோ டைமை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணி திருப்பியும் வந்து 2025 170 கொஸ்டின்ஸ் எடுத்து இப்படியே வந்து ஓட்டிகிட்டு இருக்காதீங்க. அடுத்த டைம் கிளியர் பண்ணணுன்ற ஒரு மோட்டிவோடு இப்போலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.